நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்களுக்கும் போர் ஏற்பட்டது ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை இரவு பகலாக அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க அல்லாஹ்வோட துவா கேட்பார்கள், அதிலெல்லாம் அவங்கள்ட்ட குறை இல்லை. அதோடு தங்களுடைய நன்மை நலன் அப்படின்னு வரும்போது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று தங்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மற்றவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ தங்களுக்காக சிபாரி செய்வாங்க. யார் யார் அழைத்தாங்க? சிலர் மலக்குகளை அழைத்து பிரார்த்தனை செய்து உதவி கேட்பார்கள். இன்னும் சிலர் லாத் போன்ற அவர்களில் இறந்துவிட்ட நல்லடியார்களை அவங்க நம்பிக்கை கொண்டிருந்தவங்கள்ட்ட துவா கேட்பாங்க, அவுலியாக்கள்கிட்ட. அதே மாதிரி நபிமார்களிடமும், உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமும் உதவி கேட்பார்கள். அப்போ ஒரு பக்கம் இணை வைக்கக்கூடியவர் அல்லாஹுவை இரவு பகலாக அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மலக்குகளை அழைப்பாங்க, லாத்துங்கிற நல்லடியார்களை அழைப்பாங்க. அதே மாதிரி நபிமார்களை, உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அழைத்து துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்படி கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்களோ அதுபோல் ஈசாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற முஸ்லீம்களில் இருக்கிற பலர் எப்படி அங்கங்கே இருக்கிற தர்காக்களை அடங்கியிருக்கிறவங்களை அழைத்து துவா கேட்பாங்களோ அதுபோல் அவங்களில் அவங்க நம்பக்கூடிய லாத் அப்படிங்கிற நல்லடியாரை அவங்க அழைத்து துவா கேட்பாங்க. இது மட்டும் இல்லை, இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டே அல்லாஹ்விடமும் துவாவும் கேட்பாங்க. அப்போ இப்படி செய்யும்போது உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எதிர்த்து போர் செய்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு எதிராக அதை விடணும், அது கூடாது, அது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதுங்கிறதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் போர் செய்தாங்க. அப்போ இபாதத்துகளில் எல்லா வகையிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டுங்கிற இந்த அழைப்பை தான் ரசூலுல்லாஹ் அங்கே முன்வைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த இடங்களில் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஷேக்குல் இஸ்லாம் ஆதாரமாக முன்வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாவா இதுவாக தான் இருந்துச்சு. சூரத்துல் ஜின் 72வது சூராவுடைய 18வது ஆயம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா 13வது சூரா ரஅதுடைய 13வது அத்தியாயத்துடைய 14வது ஆயத்தில் சொல்கிறான், லஹு தஅவத்துல் ஹக், அல்லாஹ்விடம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவன்தான் அழைப்பதற்கு தகுதியான உண்மையான இறைவன் என்று சொல்லிவிட்டு, வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவரிடம் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, லா யஸ்தஜீபுன லஹும் பிஷை, அவர்கள் யாரும் இவர்களுக்கு எந்த பதிலும் அளிக்கவே மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் ஒருவனை தான் அழைத்து துவா கேட்கணுங்கிற, அவனிடம்தான் உதவி கேட்க வேண்டுங்கிற கட்டளை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். அப்போது அவனிடம் தான் உதவி கேட்க வேண்டும், அவன் ஒருவனுக்கு தான் நேர்ச்சை செய்ய வேண்டும், அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அறுத்து பலியிட வேண்டும், தபஹ் செய்ய வேண்டும், அவன் ஒருவனிடம்தான் இஸ்திகாசா, அபயம் கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம், இவற்றில் எதையும் அவன் அல்லாதவருக்கு செய்வது கூடாது என்கிற தாவாவை, அழைப்ப அன்றைய மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் அந்த மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இடையே போர் மூழ்வதற்கு காரணம். இப்போ இந்த அழைப்பு அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாத்தையும் அழைச்சி பிரார்த்தனை செய்துக்கிட்டு அழுத்து பழியிட்டு குர்பானி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு அழைப்பை முன்வைக்கும் போது இது பிடிக்காம தான் ரசூலுல்லாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்கள். அப்போ இதனுடைய விளைவு, அப்போது என்ன நடந்தது? போர் நடந்தது. ஷிர்க்குடைய விளைவு என்ன? கடைசியில் போர் மூலம். தௌஹீதை முன்வைக்கும் போது ஷிர்கில் இருக்கிறவங்க அதை கடுமையாக எதிர்ப்பாங்க, தௌஹீதை சொல்லக்கூடியவங்களை தடுக்க பார்ப்பாங்க. பிறகு தௌஹீதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது அப்போ போர் செய்ய வேண்டிய சூழல் வந்துவிடும்.
இறைவன் ஒருவன், அவன்தான் படைப்பவன், அவன்தான் உணவளிப்பவன் என்று அல்லாஹ்வுடைய ருபூபியத், அதாவது அவன்தான் பரிபாலிக்கக்கூடியங்கிற இந்த பண்புகளை கொண்டு அந்த மக்கள் அவனை ஒருமைப்படுத்தி இருந்த போதும், ஆனால் அது மட்டும் போதாது, அவர்கள் இஸ்லாமில் சேர்ந்தவர்களாக ஆக மாட்டார்கள். ஷேகுல் இஸ்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் உணவளிக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையை வைத்து அந்த ருபூபியத்தை, அல்லாஹ்வுடைய அவன் தான் ரப்புங்கிற நம்பிக்கையை ஒருவர் கொள்வதனால் அவர் இஸ்லாமில் நுழைந்தவராக ஆக முடியாது. மலக்குகள், நபிமார்கள், அவுலியாக்கள் இவர்களை எல்லாம் அழைத்து அவர்களின் பரிந்துரைப்பதையும் அவர்கள் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவதையும் அவர்கள் நாடினார்கள். எந்த மக்கள்? யார்? எந்த மக்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள். மலக்குகள் மூலமாக, நபிமார்கள் மூலமாக, அவுலியாக்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். அவங்களுடைய ஷஃபாத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த ஷஃபாத்துக்காக அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்வது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இதுக்காக தான் அவங்க முயற்சி செய்தாங்க. ஆனால் இந்த செயல்கள் தான் அவர்கள் மீது போர் செய்து அவருடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு, அவர்கள் கொல்லப்படுவதற்கு, அவருடைய செல்வங்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்துச்சு. அப்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான வாழ்க்கையை, எதிரான கொள்கையை அவங்க கொண்டிருந்ததுனால தான் போர் நடந்துச்சு. அப்போ போர் நடந்தால் என்ன ஆகும்? முஷ்ரிக்குகள் கொல்லப்படுவாங்க. அப்போ அவங்களுடைய ரத்தங்கள் ஓட்டப்படும், அவங்களுடைய செல்வங்கள் பறிக்கப்படும். இந்த நிலை வருவதற்கு காரணம் அவங்கள்ட்ட இருந்த இந்த கொள்கை. அதாவது அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யலாம், அவங்கள்ட்ட ஷஃபாத் கேட்கலாம், அவங்க மூலமாக அல்லாஹ்வை நெருங்கலாம் அப்படிங்கிற கொள்கை. இந்த கொள்கையை தான் ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. இதற்காகத்தான் அவங்கள இஸ்லாமில் உள்ளவர்களாக ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. இதற்கு அல்லாஹ் படைப்பாளனை ஏற்றுக்கொண்டிருந்தும் அவங்க இஸ்லாமில் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இறை தூதர்கள் முன்வைத்த தௌஹீதுடைய அழைப்பு இதுதான். அப்போ இந்த உண்மைகளை அறியும் போது எந்த தௌஹீத் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க, எதை அந்த மக்கள் எதிர்த்தாங்க என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தௌஹீதுடைய அழைப்பு தௌஹீதுல் இபாதா. அந்த மக்கள் எதிர்த்தது இதைத்தான். அந்த மக்கள் கொண்டு வந்தது தௌஹீது ருபூபியா. ஆனால் அது இஸ்லாமில் அவர்கள் நுழைந்ததாக ஆகாது. அப்போது ரசூலுல்லாவை போல உள்ள நபிமார்களும் இந்த தௌஹீதின் பக்கம் அழைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இருந்தார்கள். அதுதான் உண்மையான தௌஹீது. அவங்க மறுக்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான தௌஹீது. ஏன்கிட்ட அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்கள இஸ்லாமில் ஆயிடுவாங்க இல்லையா. அப்போ இதை நம்ம இங்கே தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இங்கே இதை விளக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த தௌஹீதை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கலிமத்து தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் உள்ள இலாஹ் என்ற சொல் இருக்குது, இந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் தங்களுக்கு பரிந்து பேசுவோர், அவரிடம் தங்களை நெருங்கச் செய்வோர் என்பதுதான் பொருள் என அன்றைய இணை வைப்பார்கள் நம்பி வந்தாங்க. இந்த இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு பொதுவாக அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன நம்பினாங்கன்னா, இலாஹ்னா யாரிடம் நாம் துவா கேட்டு யார் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கலாம்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க இலாஹ் தான். அப்போது அவங்க வணங்கி கொண்டிருந்த மலக்குகளாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருக்கட்டும், அல்லது அவுலியாக்கள் அப்படிம்போது லாத், உஸ்ஸா, மனாத் இப்படி பலரையும் அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. அதில் லாத் அவங்க வணங்கி கொண்டிருந்த நல்லடியார் ஒருத்தர். அப்போ இவங்களையெல்லாம் இலாகுன்னு அவங்க நம்பினாங்க. ஏன்? இவங்க மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும், ஷஃபாத் கேட்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. அப்போது இந்த இலாகுங்கிற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாங்கிறதுல இலாகுன்னு இருக்குது, இந்த இலாகுங்கிற வார்த்தை இவங்களையெல்லாம் குறிக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ லா இலாஹ அப்படின்னு சொல்லும்போது இந்த இலாகெல்லாம் ஏற்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்க மனசில்லை. எதுக்கு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் மறுத்தாங்க அப்படின்னா, இதையெல்லாம் நீங்கள் மறுக்கணும்னு சொல்கிறீங்க இதன் மூலமாக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க நம்பிக்கொண்டிருந்தது என்ன கேட்டால், இலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் தங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு யாரோ அவர் தான் இலாஹ். அல்லாஹ்விடம் தங்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு யாரோ அவங்கெல்லாம் இலாஹ் அப்படின்னு நம்பினாங்க. அப்போ இந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, இவ்வாறு நம்பி அழைக்கப்படுவது மலக்காகவோ தபியாகவோ அல்லது மரமாகவோ சமாதியாகவோ ஜின்னாகவோ இருப்பினோ அதெல்லாம் இலாகுன்னு நம்பினாங்க. அப்போ ரசூல்லா லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது, அப்போ அவங்க வணங்கி கொண்டு வந்த மலக்கா இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், கபராக இருக்கட்டும்,
என்ன, அல்லது ஒரு இறைநேசரா வழியாக இருக்கட்டும், எல்லாரையும் எல்லாவற்றையும் மறுக்க வேண்டும்னு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தருது. இந்த கொள்கையை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிட்டோம்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கணும். அப்படின்னா என்ன, இதை எல்லாத்தையும் மறுக்கணும் அப்படின்னு அந்த இலாகிற வார்த்தை சரியாக புரிஞ்சதுனால தான் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மறுத்தாங்க. இலாஹ் என்பதற்கு படைப்பவன், உணவளிப்பவன், பரிபாலிப்பவன் என்று பொருள் என அந்த மக்கள் கருதலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியாக அவங்க புரிஞ்சிருந்ததுனால உண்மையில் இலாங்கிற வார்த்தைக்கு படைப்பவன், வளர்ப்பவன், காப்பவன், உணவளிப்பவன், பரிபாலிக்கிறவன் இதுதான் அப்படின்னா அவங்க அதை சொல்கிறதுல கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அல்லாஹ்வை எப்படி நம்பியிருந்தாங்க, படைப்பவன், வளர்ப்பவன், பரிபாலிக்கிறவன், உணவளிப்பவன் நம்பி தான் இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்ல அதைத்தான் சொல்கிறோம் அப்படின்னு இருந்தால் அவங்க அதை சொல்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்கிட்ட அவங்க அதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை தானே, அல்லாஹ்வை ஹாலிக்கணும், ராசிக்கணும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அப்போது இலாகுனா அல்லாஹ்வை அங்கே சொல்லப்படுற அடிப்படையில் அல்லாஹ் தான் படைப்பவன், அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறவன், அல்லாஹ் தான் உணவளிக்கிறவன்கிறதா கொள்கை. அங்கே தான் அதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுதுன்னு இருந்தால் அல்லாஹ்வை அந்த இலாகாக அவங்க ஏற்றுக்கொள்கிற பிரச்சனையே இல்லை. ஆனால் இலாங்கிற வார்த்தைக்கு அவங்க அப்படி புரிஞ்சுக்கல. ஏன்னு கேட்டால் இலாஹ் என்றால் அவங்க வணங்கி கொண்டிருக்கிற அதெல்லாம் அல்லாஹ்வை நெருக்கமாக்கி வைக்கணுங்கிற அந்த இலாக தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது நெருக்கமாக்கி வைப்பதற்கு இந்த இலாகையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இலாகு தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஷேக் சொல்கிறாங்க, ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் படைப்பவன், அவனே உணவளிப்பவன், பரிபாலிப்பவன் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். இதை அறிவிக்கின்ற பல குர்ஆனுடைய ஆயத்துக்கள் முன்னர் நம்ம பார்த்தோம், அதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். இந்த காலத்தில் ஷிர்கான செயலை செய்து வருகின்றவர்கள் எவ்வாறு சில போலி ஷேக்குமார்களை தங்கள் ஷேக்கு என்றோம், எஜமானர் என்றோம் சொல்லி நம்பி வருகிறோம், அதே போலத்தான் அந்த காலத்தில் அவங்க வணங்கி கொடுத்த பல தெய்வ கொள்கைக்காரர்கள் என்ன செய்தாங்கன்னா இலாஹ் என்ற சொல்லிற்கு இப்படி பொருள் வச்சுருந்தாங்க. சரியா? அப்போது இலாஹ் என்று சொன்னால் அந்த காலத்தில் வடி உள்ள அந்த இலாகை எப்படி இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா, மக்கள் இன்றைக்கி நிறைய தங்களுடைய அவுலியாக்கள், தங்களுடைய ஷேக்குமார்கள் நம்புகிறவங்கள அப்படி சொல்கிறாங்களோ அது போல் அவங்கள இலாகாக அந்த காலத்தில் உள்ளவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அப்போது கலிமாவை நாக்கால் சொல்கிறதே போதுமா அப்படின்னா இல்லை, அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்க விளங்கியிருந்தாங்க. நாக்கால் சொன்னால் போதும் அப்படின்னா அவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாரும் அபூஜஹல் உட்பட சொல்லியிருப்பான். ஆனால் நாக்கால் மட்டும் சொன்னால் போதாது, உள்ளத்தால் உண்மையாக ஒரு விஷயத்தை விளங்கி ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், இந்த மூட நம்பிக்கையில் இருந்து மக்களை ஏக தெய்வ கொள்கையான கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் கூடிய அந்த கொள்கையின் பக்கம் அழைப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி வைத்தான், அல்லாஹ்வுடைய நபி அனுப்பப்பட்டார்கள். இந்த கலிமாவின் நோக்கம் அதை நாவால் மொழிவது மட்டுமல்ல, மாறாக இபாதத்தால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவன் ஒருவனிடமே எல்லா அனைத்து காரங்களையும் தேவைகளையும் கோர வேண்டும், அவனிடம் தான் துவா செய்ய வேண்டும். அவன் அல்லாமல் உலகில் வணங்கப்படுகிற அனைத்து படைப்பினங்களை மறுத்து அவற்றை விட்டு ஒதுங்கி விலகி கொள்ள வேண்டும். இதெல்லாம் விட்டுடணும். அப்போ அவங்க விட்ட தயாரில்லை. யார்? முஷ்ரிக்குகள், மக்காவாசிகள் விட தயாரில்லை. இதில் உள்ளமும் நாம் ஒரு சேர உறுதி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவின் மூலம் நாடுகிறார்கள் என்பதை அந்த கால முஷ்ரிக்குகள், பல தெய்வ கொள்கைக்காரர்கள் நன்கு புரிந்திருந்தார்கள். அதாவது நாவால் மொழிவதை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுகிறார்கள் என்றால் அவர்கள் அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்லலை அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் விட சொல்கிறாங்க, செயல் அளவில் இதெல்லாம் விட்டு தான் ஆகணும், கொள்கை அதுதான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என கூறும்போது, கேட்கும்போது அவர்களுடைய பதில் எதுவாக இருந்துச்சுன்னா, அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, என்ன முஹம்மத் நம்முடைய எல்லா தெய்வங்களையும் ஒரே இறைவன் தான் என்று ஆக்கிவிட்டாரா? நம்முடைய எல்லா நாம் வணங்கி இலாகாக ஆக்கி வச்சிருக்கிறோமே, இவங்க எல்லாரையும் ஒரே இலாகாக ஆக்குறாரா? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்குது. இத்தனை இலாகையும் விட்டுட்டு ஒரு இலாகை ஆக்கிக்கணுமா? அது நாங்கள் அப்போ அல்லாஹும் இலாகு தான், இது எல்லாமே இலாகு தான், அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் தான். அப்படின்னா என்ன? அவனையும் நாங்கள் வணங்குவோம், ஏன்னா அவன் படைப்பான. அதே நேரத்தில் இவங்களும் இலாகு தான்,
இவங்க படைக்கிறவங்க இல்லை, ஆனால் இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி எங்களை வைக்கும். அந்த வகையில் இவங்கெல்லாம் இலாகு. அப்போ இந்த எல்லா இலாகையும் ஒரே இலாகாக ஆக்குறது ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு அந்த மக்கள் பதில் சொன்னதை குர்ஆனுடைய ஆயத்திலிருந்தே ஆதாரமாக 38வது சூராவுடைய 5வது ஆயத்தை இங்கே ஷேக் அவர்கள் ஆதாரமாக முன்வைக்கிறாங்க. இந்த கலிமாவின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நாடுகிறார்கள் என்பதை அந்த கால பல தெய்வ கொள்கைக்காரர்கள் நன்கு அறிந்திருக்கும் போது, இந்த காலத்தில் தங்களை முஸ்லீம்கள் என கூறி பெருமை அடிக்கிறவர்கள் இந்த கலிமாவின் பொருள் உணராமல் இருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கு. அந்த காலத்தில் இந்த முஷ்ரிக்குகள் இது விளங்கியதுனால சொல்ல மறுத்துட்டாங்க. இந்த மக்களுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கு. இது ஆச்சரியம். ஆனால் இவங்க முஸ்லீம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னால் சொல்கிறாங்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் இலாகுங்கிற அர்த்தமே அவங்களுக்கு விளங்கலை. ஏன்? பல இலாக இவங்களும் உருவாகி வச்சுருக்கிறாங்க. எப்படி? தாங்க நம்பக்கூடிய ரொம்ப சிலாகிக்கூடிய அவுலியாக்கள்கிட்டலாம் இவங்களும் கேட்குறாங்க, அவங்கள மாதிரி தான் இவங்களும் கேட்குறாங்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்கி இருந்தனா சொல்லலை, இவங்களுக்கு விளங்கவே இல்லை. இதுதான் பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் படைப்பதில்லை, உணவளிப்பதில்லை நம்புவது மட்டும்தான் அந்த கலிமாவின் பொருள் என்றால், அறிவாளிகள் என தங்களை பிதற்றிக் கொள்ளும் சிலர் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். இவர்களை காட்டிலும் காபிர்கள் இந்த கலிமாவிற்கு அதிக விளக்கம் தெரிந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது இந்த கலிமாவின் உண்மையான பொருள் உணராத முஸ்லிம்களிடத்தில் என்ன நலன் இருக்க முடியும்? ஷேக் கேட்குறாங்க, அட கலிமா சொல்கிறாங்க, உண்மையிலே இவங்க அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் இல்லை, உணவளிப்பவன் இல்லைங்கிறது நம்புவது மட்டும்தான் அந்த கலிமாவுடைய பொருள் அப்படின்னு இங்கு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா, இவர்களை காட்டில் இந்த காஃபிர்கள் இருந்தாங்களே அவங்க முஷ்ரிக்குகள் இந்த கலிமாவிற்கு விளக்கத்தை கூடுதலாக விளங்கி தெரிந்து வச்சுருந்துருக்கிறாங்க. அதனால தான் அவங்க சொல்ல மறுத்தாங்க. இவங்க சொல்லி கொண்டிருந்தும் அந்த பொருளையே அந்த அர்த்தத்தையே விளங்காமல் இருந்திருக்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட என்ன நலன் இருக்க முடியும்? இவங்கள்ட்ட தௌஹீது எப்படி இருக்க முடியும்? தௌஹீது இல்லை. அதனால தான் இணை வைத்து தங்களுடைய இபாதத்துகளில் அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு நேர்ச்சை செய்கிறாங்க, பலியிடுகிறார்கள். ஆக இவங்கள்ட்ட தௌஹீதுடைய இஸ்லாமுடைய நலனே இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இந்த பாடத்தின் மூலமாக ஏன் அன்றைய காலத்தில் முஷ்ரிக்குகளுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு போர் வந்தது, அவங்க விளங்கி இருந்து ஏற்க மறுத்தாங்க, இன்றைய முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு விளங்காமல் இருந்து அதன் காரணமாக இணை வைப்பில் விழுந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க.